இன்னைக்கு நம்ம ராமாயணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ராமாயணமுடைய வந்து இன்டர்னலைஸ் பண்ணால், அதாவது நம்ம வந்து ராமாயணம் வந்து நம்மளுடைய ஜேர்னியா அப்படின்னு நம்ம பார்க்கறச்சே என்ன மெசேஜ் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய எசன்ஸு. இப்போ நம்மளுடைய சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு விதமான பிரான்ச்சஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குது. ஒன்று பேர் ஸ்ருதி, இன்னொன்று பேர் ஸ்மிருதி. ஸ்ருதிங்கிறது வந்து வேதம், இன்னும் ஸ்மிருதிங்கிறது வந்து என்ன, ஸ்ருதியில் வந்து ஸ்ருதியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஸ்மிருதி. ஸோ ஸ்ருதி இஸ் வேதிக் லிட்ரேச்சர், ஸ்மிருதி இஸ் ரிமெம்பர்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு அங்கே அந்த சார்ட்டில் பார்ப்பீங்க நீங்கள். வேதத்தில் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் பிராமணாஸ். பிராமணாவில் வந்து வேதத்தை வந்து எப்படி இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆரண்யகாஸ் வந்து என்னென்னா, இதெல்லாம் வந்து ஒரு 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 மனுஷன் வந்து ஒரு ஆரண்யம் அப்படின்னா ஃபாரஸ்ட். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் எவல்யூஷன் நோக்கி பண்ணுற அந்த சாதனாலாம் தான் ஆரண்யகாங்கிற லிட்ரேச்சரில் இருக்குது. அதுலலாம் வந்து ரொம்ப ஒரு அப்ட்ராக்ட் ப்ராக்டிசஸ்லாம் நிறைய இருக்கும், சிம்பாலிக் வர்ஷிப் நிறைய இருக்கும். அதுக்கும் அடுத்தது வந்து உபனிஷத். உபனிஷத் வந்து என்னென்னா ஃபிலசாபிக்கல் கண்டென்ட் ஆஃப் த வேதாஸ், அதாவது தத்துவம்லாம் அதில் பேசியிருக்காங்க. நிறைய டிக்ளரேஷன்ஸ்லாம் நமக்கு உபனிஷத்தில் தான் கிடைக்கும். எல்லா வேதத்துலேயும் லாஸ்ட் போர்ஷன் வந்து வேதாந்தம் அப்படின்னு இருக்கும். அந்த வேதா அந்தம் தான் உபனிஷத். ஸோ உபனிஷத் தான் எசன்ஸ் ஆஃப் த வேதாஸ். அதை வச்சுட்டு நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணோம்னா நான் ஒரு ஒரு நல்ல லைஃபாக அமையும் நமக்கு. இப்போ வந்து இதெல்லாம் வந்து நமக்கு புரியாமல் போயிடுது. அதாவது ரொம்ப கஷ்டமாகி பீப்புள் ஸ்டார்டட் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஸ்மிருதி வந்தது. ஸ்மிருதியில் வந்து பிரம்மசூத்ரா எடுத்துட்டிங்கன்னா, பிரம்மசூத்ரா வந்து எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த உபனிஷத்ஸ். உபனிஷதோடைய பாஷ்யம்லாம் வந்து பிரம்மசூத்ராவில் இருக்குது. பிரம்மசூத்திரம் புரியாமல் போயிடுது நிறைய பேருக்கு. ஸோ அதனால் இவர் நம்ம ஆதிசங்கரெல்லாம் வந்து பாஷ்யம், பிரம்மசூத்ராவில் பாஷ்யம் எழுதினார். அதுவும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறச்சு தான் கீதா அதெல்லாம் வந்தது. கீதா அந்த மாதிரி கீதா மாதிரி டெக்ஸ்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா கீதாவும் நமக்கு புரியாமல் போயிடுது. அதனால நிறைய மாஸ்டர்ஸ் வந்து கீதா பற்றி காமெண்ட்ரி எழுதியிருக்காங்க. இப்போ கீதாவுடைய காமெண்ட்ரியுமே கஷ்டமாக இருக்குது நமக்கு. அதனால நிறைய வேறு டெக்ஸ்ட்ஸ் எல்லாம், சிம்பிள் டெக்ஸ்ட் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போது நம்ம எதையாவது ஒன்று எடுத்து ஆரம்பித்தோன்னா நம்ம படிப்படியாக மேலே ஏறலாம். அண்ட் நம்ம வந்து அட் சம் பாயிண்ட் இன் டைம் நம்ம வந்து உபனிஷத்தை படிக்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்திஹாசம். இத்திஹாசம்னா ஹிஸ்ட்ரி. இட் ஹேப்பன் தஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது வந்து ஹிஸ்ட்ரி. அதில் தான் ராமாயணமும் மகாபாரதமும் மெயின், த டூ பிரின்சிபல் இத்திஹாசஸ். அதுக்கும் கீழே வந்து புராணாஸ் இருக்குது. நிறைய புராணம், சிவபுராணம், தேவி புராணம், விஷ்ணு புராணம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கும் அப்புறம் வந்ததுலாம் நிறைய ஸ்மிருதி டெக்ஸ்ட், வேதாங்காஸ், உபவேதாஸ், ஆகமாஸ், தர்ஷனாஸ். இப்போ நம்ம ஆயுர்வேதம், இந்த கந்தர்வ வேதம் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா அதெல்லாம் வந்து அந்த பாகத்தில் தான் வருது. ஈவன் தர்மசாஸ்திரம்லாம் கூட அந்த பாகத்தில் வரும். எப்படி லைஃப்பை லீட் பண்ணணுங்கிறதெல்லாம் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ராமாயணத்துக்கு போவோம். ராமாயணத்தோடைய ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் பேக்ரவுண்டில் இருக்கிறது தான் தசரதனுடைய தர்பார் அங்கே இருக்குது. தசரதன் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அவரை ஃபேஸ் பண்ணி இருக்கிறது வந்து அவருடைய குரு விஸ்வாமித்ரா. அப்புறம் வந்து ராமா, சீதா அண்ட் லக்ஷ்மணன். ராமா அப்போ தான் கல்யாணம் ஆகி வந்திருக்கார் சீதாவோட. தசரதா வந்து அவரை பின்னால் வந்து அவரை சுற்றி இருக்கிறது வந்து அவருடைய 3 wives, 3 மனைவிகள். அவங்க ஃபஸ்ட்டு வந்து கௌசல்யா, சுமித்ரா அண்ட் கைகேயி. இப்போ தசரதா அப்படின்னு எடுத்திங்கன்னா, தசரதா அப்படின்னா ஒன் ஹூ ஹஸ் ஒன் ஓவர் ஹிஸ் 10 senses. அவருடைய 10 இந்திரியங்களையும் அவர் வந்து ஜெயிச்சிருக்கார். அதனால் அவர் பேர் தசரதன். அது வந்து அந்த வைப்ஸ் வந்து ஒரு சிம்பாலிக்காக அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா 3 குணம் இருக்கிறது தான் அவங்க 3 வைப்ஸ். ஸோ கௌசல்யா வந்து சத்வகுணம், சுமித்ரா வந்து ரஜஸ், கைகை வந்து தமஸ். இது என்ன சிக்னிஃபை பண்ணுறதுன்னா, ஒரு ஆள்
கடவுள் வந்து ஒரு 10 இந்திரியங்களையும் வின் பண்ணிட்டாருன்னா அவருடைய அந்த 3 குணங்களும் அவருக்கு வந்து சேவை செய்யும் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து மெசேஜ் இதில். ஸோ தசரதா இஸ் flanked by his 3 wives who are the 3 gunas, who represent the 3 gunas. இப்போ ராமர் எடுத்துட்டீங்கன்னா ராமர் தான் வந்து மரியாதா புருஷோத்தம் ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராமருக்கு வந்து ஒரு ராமர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் இன் ஆல் வேஸ். அவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சன், ஒரு பர்ஃபெக்ட் பிரதர், பர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட், பர்ஃபெக்ட் ரூலர், பர்ஃபெக்ட் எனிமி, பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், எல்லாமே பர்ஃபெக்ட் அவர். ஸோ அவர் வந்து நம்ம எப்படி அவர் பர்ஃபெக்ட்டுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்கங்கிறத பார்க்கணும். இப்போது அவர் வந்து பரமாத்மா வந்து பூமிக்கு வந்து அவதாரமாக வந்திருக்காரு. ஸோ அவரை சுற்றி இருக்கிறது என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ லக்ஷ்மணா எடுத்துட்டீங்கன்னா லக்ஷ்மணா வந்து 14 வருஷமாக வனவாசத்தில் வந்து அவர் வந்து தூங்கவே இல்லையா. இப்போ நம்ம கேட்போம் இது என்ன இப்படி தூங்காமலாம் இருக்க முடியுமா அப்படின்னு. அதை வந்து அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. நம்ம எப்படி அதை எடுத்துக்கலாம்னா நம்ம ஒரு மனுஷனில் வந்து என்னது ஒரு விஷயம் வந்து தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சோன்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மக்கிட்ட தூங்காமல் இருக்கக்கூடிய வேண்டியது வந்து நம்மளுடைய புத்தி. ஸோ லக்ஷ்மணனுடைய புத்தி வந்து இட் வாஸ் தி பர்ஃபெக்ட் புத்தி, பர்ஃபெக்ட் இன்டெலெக்ட். ஸோ அது வந்து அதை சிக்னிஃபை பண்ணுறாரு லக்ஷ்மணன். பரதன் வந்து என்னத்தை சிக்னிஃபை பண்ணுறாருன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு பியோர் பர்சன். அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு 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 மேலஸ், ஒரு ஒரு கிரீட், ஒரு நெகட்டிவ் குவாலிட்டியுமே கிடையாது. அவ்வளோ பியோர் அவர். அதுதான் அவருக்கு கிடைச்ச ராஜ்யத்தையும் அவர் வந்து ராமருக்கே வந்து டெடிகேட் பண்ணிட்டார். ஸோ அது வந்து பியூரிட்டி வந்து நம்ம மனசு லெவலில் வந்து நம்ம பியூராக இருக்கணுங்கிறது தான் அது வந்து அங்கே அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ். சத்ருக்னா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சத்ருவை வந்து வென்றவர் தான் சத்ருக்னா. ஸோ சத்ரு வந்து என்ன சத்ருன்னு கேட்டோம்னா எந்த சத்ருவை வந்து அவர் வின் பண்ணார்னா அவருடைய அகங்காரத்தை வின் பண்ணார். ஸோ மனஸ், புத்தி, அகங்காரம் மூணுத்தையும் கண்ட்ரோலில் இருக்க வேண்டியது வந்து நம்மளுடைய இஸ் நெசசரி ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். சீதாவை எடுத்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜீவாத்மா. ஸோ இப்போ ராமரை வந்து நம்ம பார்த்தோம்னா ராமர் வந்து ஒரு பரமாத்மா. அவர் வந்து த ஜீவாத்மா விச் இஸ் இன் ஹிஸ் பர்சனாலிட்டி சீதா. பர்ஃபெக்ட் மைண்ட் அவர்கிட்ட இருக்க பரதன்ட்டு இது. பர்ஃபெக்ட் இன்டெலெக்ட் வந்து லக்ஷ்மணன் ரெப்ரசன்ட் பண்ணுறார். அண்ட் சத்ருக்னா வந்து ஒரு நோ அகங்காரம். ஸோ மனஸ், புத்தி, அகங்காரம் எதுவுமே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் ஜீவாத்மா வந்து ஹவுஸ் பண்ணுறது தான் ராமர் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிற மெசேஜ் இதில். இப்போ அடுத்தது வந்து நம்ம சீதா வந்து பார்த்தோம்னா சீதா வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. அவங்க வந்து ராமரை பற்றி தான் நினைப்பாங்க, ராமரோடையே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து காட்டில் இருக்கோமோ இல்லை நம்ம பேலஸில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு இடத்துல அவங்க சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு சென்ஸ் ஆப்ஜெக்ட், அதாவது அந்த கோல்டன் டியர் மேலே ஆசைப்பட்டாங்க. அதை பட்டதுனால என்ன ஆகிடுறதுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதனுடைய அந்த கர்மாவுடைய எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு வந்து அனுபவிக்க வேண்டியதாக போய்டுறது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போது அவங்கள வந்து ராவணன் வந்து கிட்னாப் பண்ணிடுறான். அதெல்லாம் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஏகாகிரதா நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்க. ராமர் வெளியே ப்ரேயர்ஸில் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நம்ம கிஷ்கிந்தாவுடைய காண்டத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இப்போ ராமர் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரார். அப்போ வந்து அவர் வந்து அங்கே கிஷ்கிந்தாவுக்கு போகிறாரு. அங்கே வந்து வாலியை வந்து அவர் வந்து கொன்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். இப்போ ராமர் வந்து ஏன் மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சு அதை வந்து அவரை வந்து வதம் பண்ணாருங்கிறது வந்து அது வந்து ஒரு கான்ட்ரவர்சி. ஏன் ராமரால் முன்னாடி போய் நிற்க முடியாதா அப்படின்லாம் நம்ம கேட்குறோம். பட் இதில் என்னென்னா இதையும் நம்ம கொஞ்சம் இன்டர்னலைஸ் பண்ணோம்னா இதில் ஒரு நல்ல ஒரு சூக்ஷமமான ஒரு மெசேஜ் கிடைக்கும் நமக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வாலி வந்து ஒரு எல்லா விதத்துலையுமே ஒரு ரொம்ப சென்சுவல் பர்சன்.
அவருக்கு வந்து எல்லாமே அந்த அவர் சென்சஸ் வந்து எது அவருக்கு அட்ராக்ட் பண்ணுறதோ அதை வந்து அவர் வந்து என்ஜாய் பண்ணணும்னு பார்ப்பார். ஸோ அவரை வந்து ஒரு சென்ஸ் ஆப்ஜெக்டாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம்னா, இப்போது நம்ம வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம ஒரு சென்சஸ் இல்லை சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை வந்து டீல் பண்ணுறச்சு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன முதல் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட் முன்னாடி போய் நிற்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி போய் நின்னோம்னா நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் போயிடுறது. ஸோ இப்போது ஸ்டாப். ஸோ இப்போ வந்து இவர் வந்து ராமர்